Hello student, example sum 1.32 consistent மெத்தடில் இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டன்ட் மெத்தடாகவே ரோ எச்சலான் ஃபார்மேட்டை நம்ம கொண்டு வரணும். ரோ எச்சலான் ஃபார்மேட்னாவே ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் எலமெண்ட், இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ரோ எச்சலான் ஃபார்மேட். இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றாத்தான் இருக்குது. அப்போனா அந்த ஒன்றை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். அப்போனா R1ல் எந்த ப்ராசஸிங்குமே நடக்காது. இது R1, இது R1, இது R2, இது R3, இது R4. மொத்தம் 4 ரோஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. இதில் R1 உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போ நான் R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது. R2, R3, R4 தான் ப்ராசஸிங் நடக்குது. R2ல் இங்கே 2 இருக்குது. அப்போ R1ஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த R2ஓட R1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் R2 ஜீரோ ஆகும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ R2 இம்ப்ளைஸ் அப்படி ரைட் பண்ணிக்கிறோம். R2 இம்ப்ளைஸ் R2. நெக்ஸ்ட் R1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ ஆகும்னு பார்த்தா -2 R1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி R3 பார்ப்போம். R3 இம்ப்ளைஸ் R3 -3 R1. 3 R1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆகும். நெக்ஸ்ட்டு R4 இம்ப்ளைஸ் R4 -4 R1. R2, R3, R4 நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ஒர்க்கப்புலாம் ரஃப் ஒர்க்காக சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2 -2 R1. R2 ஃபஸ்ட் ரைட் பண்ணிடலாம். R2 2 -1 1 4 -2 R1. R1-ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். R1-ஐ -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 2 -2 +18. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 1 -1 22. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னா R2ல் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் நம்ம ரைட் பண்ணணும். R2ல் ரைட் பண்ணிடலாம். 0 1 -1 22. நெக்ஸ்ட்டு R3 நடக்கக்கூடிய ரஃப் ஒர்க் ப்ராசஸிங் R3 இம்ப்ளைஸ் R3 -3 R1. R3 ரைட் பண்ணிக்கலாம். 3 -1 1 6 -3 R1. R1-ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3 +3 -3 +27. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 2 -2 +33. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3ல் முடிஞ்சிருக்கு. அப்போ R3ல் இதை எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 2 -2 +33. நெக்ஸ்ட்டு R4ல் நடக்கக்கூடிய ரஃப் ஒர்க்கை சைடில் அளிக்கலாம். R4 இம்ப்ளைஸ் R4 -4 R1. R4-ஐ ரைட் பண்ணிக்கோங்க. 4 -1 2 7 -4 R1. -4 R1. R1-ஐ -4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -4 4 -4 36. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 3 -2 +43. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னா R4ல் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ R4ல் இதை ரைட் பண்ணிடலாம். 0 3 -2 43. நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் ஜீரோவாக மாற்ற நினச்சோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் அப்பெல்லாம் ஜீரோவாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு
செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோ மாற்றணும். அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸுமே நடக்காது. R3லையும் R4லையும் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். R2வில் உள்ள செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோவாக மாற்றணும். இந்த எலமெண்ட்டையும் ஜீரோ மாற்றணும். அப்போனா ப்ராசஸிங் எங்கெங்கே நடக்குன்னா R3லையும் R4லையும் நடக்குது. R3 இம்ப்ளைஸ் R3 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. R3ல இங்கே என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ R2ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த R3 வந்து ஜீரோ ஆகுன்னு சொல்லி பார்க்கணும். -2R2 நெக்ஸ்ட்டு R4 இம்ப்ளைஸ் R4 மைனஸ் இங்கே 3 இருக்குது. அப்போ -3ஆல் R2 மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோ ஆயிரும். -3R2 R3யில் நடக்கக்கூடிய ரெக்கோருக்கையும் R4ல் நடக்கக்கூடிய ரெக்கோருக்கையும் சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R3 இம்ப்ளைஸ் R3 - 2R2 R3 ரைட் பண்ணிக்கலாம். R3 0 2 -2 33 -2R2 0 -2 2 -44. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 0 0 -11. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னா R3யில் நடந்திருக்குது. அப்போ R3யில் இதை ரைட் பண்ணிடலாம். 0 0 0 -11. நெக்ஸ்ட்டு R4ல் நடக்கக்கூடிய ரெப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிடலாம். R4 இம்ப்ளைஸ் R4 - 3R2 R4 அப்படியே ரைட் பண்ணிடலாம். 0 3 -2 43 -3R2 R2வை -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 -3 3 -66. இதை சப்ராக்ஷன் பண்ணால் 0 0 1 -23 கிடைக்குது. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்திருக்குன்னா R4ல் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ R4ல் இதை எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 0 1 -23. இப்போ R3யையும் R4ஐயும் இன்டர்சேஞ்சிங் பண்ணலாம். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஜீரோட எண்ணிக்கையோட கீழே இருக்கக்கூடிய ஜீரோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அதனால இந்த ப்ராசஸிங்கை வந்து இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். R3 இன்டர்சேஞ்சிங் R4. நமக்கு எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய ஜீரோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கணும், இல்லாட்டி சேமாக இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், இது கம்மியாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது ஜீரோ வந்து. அதனால இதை இன்டர்சேஞ்சிங் நம்ம பண்ணுறோம். R3யையும் R4ஐயும் நம்ம இன்டர்சேஞ்சிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுச்சான்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஜீரோவாக மாறிடுச்சு. அப்போனா ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் A/Bனுடைய வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணணும். அதில் சேமாக இருந்தால் கன்சிஸ்டன்ட், சேமாக இல்லாமல் நாட் ஈக்குவலாக இருந்தால் இன்கன்சிஸ்டன்ட். இப்போ ரோ ஆஃப் ஏ எடுத்துக்கலாம். ரோ ஆஃப் ஏனா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ரோ ஆஃப் ஏ. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது R1, இது R2, இது R3, இது R4. எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரோ ஆஃப் ஏல 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் வந்து 3. இப்போ ரோ ஆஃப் A/B ஃபைன் பண்ணிடலாம். ரோ ஆஃப் A/Bனா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் நம்ம கம்பேரிங் பண்ணணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸை நம்ம பார்த்தோம்னா இதில் இதெல்லாம் சேர்ந்தது R1, இது R2, இது R3, இது R4. அப்போனா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நான் ஜீரோ ரோஸ் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரோ ஆஃப் A/B ஈக்குவல் 4. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் A/Bனுடைய வேல்யூவும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து சேம் அல்ல நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் சொல்லி ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் A/Bனுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கனால சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.
டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.